ஹாய் காய்ஸ், வெல்கம் டு லக்ஷிதா ஆரி டிசைன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த ப்ரௌச்சஸ்க்கு ஷெல் பீடு தான். ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரெசினில் பண்ண மாதிரி இருக்கும் இந்த ஷெல் பீடு. ஓகேங்களா. நல்லா கிளாஸ் டைப்பில் இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே. இதோட ப்ரைஸ் ரொம்பவே அதிகம்தான். ஓகேங்களா. இதே மாதிரி நமக்கு நார்மலாக கிளாஸ் டைப்லையும் இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்லேயும் இதே மாதிரி இருக்குது ஷெல் பீட் டைப். ஓகேங்களா. உங்களுக்கு எது வேணுன்னா நீங்கள் அதை வாங்கி ஒர்க் பண்ணிக்கலாம். பட் இதில் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு அந்த டிசைன் பார்த்திங்கன்னா நல்லா யூனிக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. இந்த ஷெல் பீடை வச்சு நீங்கள் ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஒன் சைடு ஃப்ளவராகவும் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. எப்படி வேணால் நம்ம டிசைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் இந்த ஃப்ளவர் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு தூக்குன மாதிரி ஒரு எம்போஸ்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா. அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ஷெல் பீடு நம்ம நார்மலாக எப்போ போல ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோ ஸ்டிச் பண்ணலாம். பட் நான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்போசிட்டாக பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா. இது பார்த்தா நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஷெல் பீடை நான் நேராக வச்சு ஸ்டிச் பண்ணாமல் ஆப்போசிட்டு கமுத்தி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி B7000 க்ளூ லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. அந்த ஷெல் பீடுக்குள்ளே அந்த ஓரத்தில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த பீடு நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், அங்கிட்டு இங்கிட்டு ஷேக் ஆகாது, அதுக்காக தான். ஓகேங்களா. இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படியும் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ பாருங்கள். நல்லாவே ட்ரை ஆகிருச்சு. இப்போ நம்ம எப்போ போகிற மாதிரி தான் ஊசியில் நூல் கோட்டு நாட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ எடுத்துகிட்டு இதை ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம சென்டரில் இந்த மாதிரி ஓகேங்களா ஊசியை குத்தி மேலே எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஷெல் பீடில் ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது வழியாக ஊசியை குத்தி கீழே ரிட்டன் நம்ம கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா. இதேமாதிரி 2 டைம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த பீடு என்ன கலர் இருக்கோ அந்த கலரில் த்ரெட் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ண தெரியாது. ஓகேங்களா. இப்போ பார்த்திங்கன்னா அந்த 3 பீட்லேயுமே ஹோல்ஸ் இருக்குது. நான் அந்த ஹோல்ஸ் வழியாக சென்டரில் ஃபஸ்ட்டு ஊசி குத்தி எடுத்துகிட்டு அந்த ஒவ்வொரு ஹோல்ஸ் வழியாக ஊசி குத்தி கீழே ரிட்டன் கொண்டு போய்க்கிறேன். ஓகேங்களா. நான் ஒர்க் பண்ணுற பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த பீடை நான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி நான் ஏற்கனவே ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணி நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன். வேணால் நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் சொல்லிட்டு அந்த பீடு ஆப்போசிட்டாக கமித்தி போட்டு நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு டிஃப்ரெண்ட்டான டிசைன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி தான். இப்போ இதுக்கு மேலே சென்டரில் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஃப்ளவர் சீக்வன்ஸோ இல்லை லீவ் சீக்வன்ஸோ எது வேணால் கொடுத்துக்கலாம். ஓகே. நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஃப்ளவர் இருக்குது. அந்த ஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி லோட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 3mm பீடோ இல்லை சின்ன சைஸ் ஃப்ளவரோ எது வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேண்ணா. இல்லை 5mm பீடோ எது வேணால் கொடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேங்கிங் டைப் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கிறிஸ்டல் ஹேங்கிங் பீடு கொடுத்துக்கிறேன். அது லாக் பண்ணுறதுக்காக நான் ஒரு 3mm பீடு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. அதே கலரில் எடுத்துகிட்டு இப்போ இந்த 3mm பீடை விட்டுட்டு ரிட்டன் பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்டல் பீடு இந்த பிளாஸ்டிக் ஃப்ளவருக்குள்ளே ஊசியை குத்தி கீழே ரிட்டன் கொண்டு போய்க்கிறேன் இந்த மாதிரி. ஓகேங்களா. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா. நம்ம அந்த ஒர்க் பண்ணது. இதுக்கு சைடில் நீங்கள் என்ன வேணால் டிசைன் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளவர் தான் கொடுக்கோன்ட்டு இல்லை. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு அந்த கிறிஸ்டல்லே பீட்ஸ் நிறைய இருக்குது. அந்த மாதிரி பீடெலாம் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னும் நல்லா யூனிக்காக இருக்குது டிசைன் பார்க்குறக்கு. ஓகேங்களா. இப்போ நான் பார்த்தீங்கன்னா சைடில் இந்த மாதிரி ஊசி குத்தி எடுத்துக்கிறேன். அந்த 3 பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு டியூப் பீடுமே 3mm பீடு லோட் பண்ணிவிட்டு அந்த 3mm பீடு விட்டுட்டு அந்த 1/2 இன்ச்சு டியூப் பீடுக்குள்ளே ஊசியை குத்தி ரிட்டன் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இந்த மாதிரி கொஞ்சம் ஹேங்கிங் மாதிரியே இருக்கட்டும் சொல்லிவிட்டு இந்த மாதிரி 3 பக்கம் கேப்பு நம்ம அந்த தெரியாமல் இருக்கிறக்கா நான் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன். ஓகேங்களா. அதான் பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு ஷெல் பீடுக்கு சென்டரில் நமக்கு இந்த மாதிரி கேப் இருக்குது பார்த்திங்களா. அதை கொஞ்சம் ஃபில் பண்ணுறாக்கா நீங்கள் அந்த சைடு கேப்பில் பார்த்திங்கன்னா இந்த மிரர் கொடுத்துக்கலாம். இல்லை டியூப் பீடு இந்த 1 இன்ச் டியூப் பீடு கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஃப்ளவர் சீக்வன்ஸோ லீவ் சீக்வன்ஸோ அது மாதிரி எது வேணால் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஓகேங்களா. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஹேங்கிங் மாதிரி இருக்கட்டும் சொல்லிட்டு இந்த மாதிரி 1/2 இன்ச்சு டியூப் பீடுமே இந்த மாதிரி 3mm பீடு லோட் பண்ணிக்கிறேன் லாக் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா. அந்த 3mm பீடு விட்டுட்டு ரிட்டன் பார்த்திங்கன்னா இந்த டியூப் பீடுக்குள்ளே ஊசியை கோர்த்து எங்கே ஆரம்பிச்சோமோ அந்த நேரத்துக்கே ஊசியை குத்தி கீழே ரிட்டன் கொண்டு போய்க்கிறேன். ஓகேங்களா. நான் ஒர்க் பண்ணுற பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும் நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ட்டு பாருங்கள். இந்த மாதிரி தான். அதே மாதிரி த்ரெட்டு ரொம்ப லாங்காக எடுக்காதீங்க. லாங்காக எடுத்தோம்னா கொஞ்சம் இந்த மாதிரி சிக்கலாக வரும். ஓகேங்களா. அப்போ நீங்கள் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி
ஊசியை குத்தி எடுக்கிறேன் அப்படின்னு. அதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 2 ஷெல் பீடுக்கு சென்டரில் கீழே ஓகேங்களா, அந்த ஆரஞ்சு கலர் ஃப்ளவருக்கு கீழே வந்து ஊசியை குத்தி நான் சைடாக வந்து எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. எடுத்துகிட்டு இந்த டியூப் பீட் லோட் பண்ணிவிட்டு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இதெல்லாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் எல்லாமே. ஸோ நீங்கள் வந்து எப்படிங்க மெத்தட்ஸ் தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும், அதை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட்டாக சீக்வன்ஸோ இல்லை ஃப்ளவர்ஸோ கொடுத்து நம்ம வந்து டிசைன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஓனாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமருக்கு நீங்கள் வந்து புதுசாக வந்து சேரீயில் இருக்க டிசைன் தகுந்த மாதிரி வந்து சீக்வன்ஸ் எல்லாம் கொடுத்து க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுங்க ஓகேங்களா. ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னா. உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் வேணும் அப்படின்னாலுமே எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு போட்டு அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஷெல் பீட்ஸ் வந்து நான் இந்த மாதிரி வந்து 3 பக்கமே ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த பீட் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அங்கிட்டு இங்கிட்டு ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டியூப் பீட் வந்து இந்த மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறோம் த்ரெட்டில் ஓகேங்களா. ஸோ 3 சேர்த்து இந்த மாதிரி வந்து த்ரெட்டு ஒரு ரொட்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பீட்ஸ் நமக்கு ரொம்ப அங்கிட்டு இங்கிட்டு ஷேக் ஆகாமல் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி 3D ஒரு எம்போஸ்டாக ஃப்ளவர் ஸ்டிச் பண்ணணும் எப்படிங்கும் போதே நான் அந்த மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மெத்தேடு நான் இதில் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டான டிசைன் தான் இது நான் சொல்லுவேன். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேக் சைடு திருப்பி எப்பவும் போன மாதிரி தான் 2 3 தையல் போட்டுட்டு நாட் போட்டு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. ஸோ நாட் போட்டு எடுத்ததுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிற அந்த த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ஃபேப்ரிக்கில் போட்டு அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் நமக்கு அந்த த்ரெட்டு பிரிஞ்சு வராது ஓகேங்களா. ஸோ நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஓகேங்களா. ஸோ அது வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னோடய யூடியூப் சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரௌச்சர்ஸ் கிளாஸுக்கு நான் ஒவ்வொரு வீடியோஸ் நான் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். அது எல்லாமே வந்து ஒரே லிங்க்கில் இருக்கும். நீங்கள் அதை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே எல்லா வீடியோஸுமே இருக்குது.